Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry exercise 3.3 first sum. Find the values of sin 40 all sum கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு values கண்டுபிடிக்கணும். So பாருங்க first one sin 480. First one வந்து sin 480. ஸோ என்னோடய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஆஃப் எக்ஸஸ் 3.3 பார்த்துருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை எக்ஸாம்பிளில் தான் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். ஸோ 480 டிகிரின்னு சொல்ல போனால் உங்களுக்கு வந்து அலைட் ஆங்கிள்ஸ் கான்செப்ட் தெரியும். பட் இங்கே மைனஸ் ஒன்றும் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம நார்மலாக போடலாம். பட் 480 நம்ம வச்சு போட முடியாது. பட் 480 என்பது நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய ஆங்கிள். ஸோ 480 பிரித்து வழி பார்க்கலாம். ஸோ 480 எப்படி பிரிக்கலாம்னு சொன்னாச்சுன்னா 450 + 30 சொல்லி பிரிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் 450 எங்கே வருங்கன்னு சொல்லிட்டு 450 எக்ஸாக்ட்லி இங்கே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரேஷியோ சைன் வந்து காசாக மாறும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து 450 வெளியே எடுக்கும்போது சைனில் வந்து எங்கே வருது பார்க்கணும். 450லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அங்கே சைன் பாசிட்டிவ். ஸோ வெறும் sin 30 வரும். sin 30 cos 30 காஸ் இது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சேஞ்ச் ஆகும். பட் உள்ளே சைன் வந்து வராது. சைன் வந்து என்ன பாசிட்டிவ் தான் வரும். ஏன்னா சைனு இதை தான் பார்க்கணும் நீங்கள். பட் இங்கே மாற்றின பிறகு காசு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிம்பிள் வந்து நெகட்டிவ் போட்டுறக்கூடாது. சைன் மைனஸ் போட்டுறக்கூடாது. இங்கே இருக்கிறது கொஸ்டினில் இருக்கிறது தான் பார்க்கணும். சைன் வந்து பாசிட்டிவ். தென் இங்கே அது எடுக்கும்போது அது நீங்கள் இதை 450 நீங்கள் வெளியே எடுக்கும்போது காசுன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். ஸோ காஸ் 30 உங்களுக்கு என்னென்னா √3/2 இதான் உங்கள் ஆன்சர். நான் செகண்ட் ஒன் பாருங்கள். tan 1050 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் 1080 - 30 எழுதிக்கலாம். 1080 ஏன்னா 1080 என்பது உங்களுக்கு 360 டிகிரி இலக்கிய மாதிரி. ஸோ 360 எக்ஸாக்ட் இங்கே இருக்குது. அங்கேருந்து கீழே போகுதுன்னா காஸ் பாசிட்டிவ். ஸோ டேனில் நெகட்டிவ் தான். ஸோ அதனால் வெளியே வரும்போது -tan 30 டிகிரின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா tan 30 வேல்யூ வந்து 1/√3. அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அவ்வளோதான். நான் கோயிங் டு த தேர்டு வந்து உங்களுக்கு sin -1110 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மைனஸ் வெளியே எடுக்கணும். பட் உங்களுக்கு வந்து 0 - θ வந்து உங்களுக்கு காசு மட்டும் தான் பாசிட்டிவ். 0 - θ எனவே நான் வச்சுக்கோங்க. காசு மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ 0 - எனிதிங் வில் பி. இப்போ மைனஸ் இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக மைனஸ் எடுத்து தான் ஆகணும். இதே உங்களுக்கு காசு கொடுத்துனா காசு ரெசிபிள் கொடுத்துனா மைனஸ் வெளியே எடுக்க தேவையில்லை. மைனஸ் நீங்கள் விட்டுடலாம். மற்றபடி ஏதாவது சைனோ டேன் அதோடைய ரெசிபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா யூ கேன் டேக் மைனஸ் அவுட். மைனஸ் கண்டிப்பாக வெளியே போட்டு தான் இருக்கும். ஸோ sin 1110. ஸோ இது என்ன வரணும் மைனஸ் சைன் 1110 நம்ம பிரிச்சிடலாம். ஏன்னா 1110 பெரிய வேல்யூ. ஸோ அது எப்படி பிரிக்கலாம்னா 1080 + 30. 1080 + 30. ஸோ எப்படி வரும்னா 1080 வந்து உங்களுக்கு இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது +30 சொல்லும்போது எல்லாம் பாசிட்டிவ். ஸோ மைனஸ் அப்படி வந்துடும். எல்லாம் பாசிட்டிவ் சொல்லும்போது இதுலேருந்து வேறு மைனஸ் எக்ஸ்ட்ரா வெளியே வராது. இந்த மைனஸ் இருக்க மைனஸ் மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ -30 டிகிரி. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா sin 30 உங்களுக்கு 1/2. ஸோ இது -1/2 ஆயிரும். நான் ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து cos 300 டிகிரி. ஸோ cos 300 என்னென்னா cos 360 - 60 இப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்படி போட்டிங்கன்னா cos 360 - 60. ஸோ cos 360 சொல்லும்போது இந்த இடத்துல உங்களுக்கு காசு 360 சொல்லும்போது இங்கே இருக்குது. இங்கேருந்து மைனஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வரும். ஸோ காஸ் பாசிட்டிவ். ஸோ காசு அப்படியே போட்டுக்கலாம். 360 60 டிகிரியாக மாறிடும். 360 போயிடும் 60 டிகிரி. cos 60 1/2. ஸோ இதாங்க ஆன்சர். ஃபிஃப்த்து சம் பாருங்கள். cot 660. cot tan ஒரு ரெசிபிள் cot 660 டிகிரி 660. ஸோ இது வந்து உங்களுக்கு cot 600 டேர்ம்ஸில் போட முடியாது. ஸோ அதனால் நம்ம 720 போட்டுக்கலாம். 720 - 60. 720 - 60. 720 - 60 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 720 இங்கே இருக்குது. இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து மைனஸ் ஆகுது. காசு மட்டும் தான் பாசிட்டிவ். cot tan ரெசிபிள். ஸோ இது நெகட்டிவ். -cot 60 டிகிரி. ஸோ இது எப்படி வரும்னா உங்களுக்கு வந்து cot 60. tan 60 என்னது √3. ஸோ tan 60 வந்து உங்களுக்கு √3 சொல்லுவோம்னா ஆப்போசிட் ரெசிபிள் என்ன வரும் 1/√3. இந்த மைனஸ் சிம்பிள் மைனஸ். Now going to the sixth sum. Tan 19π/3. ஸோ tan 19π சொல்லும்போது உங்களுக்கு வந்து 18π + π/3 பிரிச்சுக்கலாம். 19π 18π + π/3.
ஸோ இது என்ன எழுதிக்கலாம்னா 18π/3 + π/3 3 ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக போட்டுக்கலாம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன இருக்குன்னா 6π + π/3 கிடைக்கும். ஸோ இது நீங்கள் அப்படியே இங்கே போட்டுக்கலாம் 6π + π/3. ஸோ இது இப்படி தான் வந்துச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 6π + π/3. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து tan π/3 6πன்னு சொல்லும்போது உங்களுக்கு இருக்குன்னா ஈவன் நம்பர் பை எல்லாமே இங்கே வரும், ஆட் நம்பர் பை எல்லாமே இங்கே வரும். அது 1π 3π பெரும் பையனாலே இங்கே வந்துடும், 3π 5π எல்லாம் இங்கே வரும். இதே இந்த 2π 4π 6π எல்லாம் இங்கே வரும். ஸோ இங்கேருந்து ப்ளஸ்ஸு எல்லாம் பாசிட்டிவ். ஸோ tan π/3 π/3 வேதம் எல்லாம் உங்களுக்கு வந்து 180/3 பைப்பெல்லாம் 180 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கிறது 60 டிகிரி, tan 60 டிகிரி. ஸோ tan 60 டிகிரி எவ்வளோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து √3, அதான் அவங்க ஆன்சர். நான் லாஸ்ட் 7th சம் sin -11π/3 மைனஸை வெளியெடுத்து ஆகணும், அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு 0 - θ காசு மட்டும் தான் பாசிட்டிவ், இங்கே சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சைன் மைனஸ் வெளியே எடுக்கும்போது மைனஸ் வந்துடும் 11π/3. ஸோ 11π/3. ஸோ இப்போ வந்து 11π/3 எப்படி பிரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா 12π - π/3 வெளியே பிரிக்கலாம், இல்லைனா 9π + 3π வரும். ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், 9π + 2πன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதனால் இந்த மெத்தடில் பிரிச்சுங்க 12π - π. ஸோ 12πன்னு சொல்லணும்னா 12π/3 - π/3 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4π - π/3 வரும். ஸோ மைனஸ் சைன் 4π - π/3. ஸோ 4π நான் எங்கே இருக்குன்னு சொன்னேன், இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல தான் மைனஸ் ஆகுது, காசு மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ மைனஸ் சைன் அதாவது மைனஸ் ஆஃப் இது வெளியில் மைனஸ் பார்த்துக்கோங்க, வெளியில் மைனஸ் சைன் இது π/3 ஏன்னா வந்து நெகட்டிவ் வரும். ஸோ π/3 ரெண்டு சைனும் மைனஸும் மல்டிப்ளை ஆச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ சைன் π/3 சைன் π/3 வேலை சைன் 60 டிகிரி, சைன் 60 டிகிரி வந்து உங்களுக்கு √3/2. ஸோ இதுதான் உங்கள் வேல்யூ. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் அலைட் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி எழுதுங்க. தேங்க்யூ.